Good evening, children. 10th standard science நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம்? ஆப்டிக்ஸ் லெசன். ஆப்டிக்ஸ் செகண்ட் லெசன் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். அதுல என்னென்ன ஸ்கேட்டரிங் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம பாக்குறது ஒரு ப்ராவர்ப்ஸ். என்னன்னு a picture is worth 1,000 words. Picture is worth 1,000 words. ஒரு நம்ம இப்ப விஷுவலா நாங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ பண்றோம் நடத்துறோம் அப்படிங்கும் போது நீங்க கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது நமக்கு நம்மளா படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட நம்மளுடைய கண் பார்வை மூலமாக நம்முடைய மூளையில் பதியக்கூடிய அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும். விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறதே நமக்கு மோர் பவர்ஃபுல். அதுதான் இந்த ஒரு ப்ராவர்புடைய மீனிங். கண்ணால நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப வந்து மூவி எல்லாம் பாக்குறோம்னு சொன்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம மனசுல அது அப்படியே பதிஞ்சிருக்கு இல்லையா? அந்த சீன்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. why it was like that means அது நம்மளுடைய நேச்சர். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சரியாக நம்மளுடைய மனதுல பதியும் பொழுது அதனுடைய கான்செப்ட் நமக்கு மறக்கவே மறக்காது. சரிங்களா? சோ இப்ப டெய்லியுமே நாங்க கிளாஸ்ல ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒரு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா விஷுவலா பாக்குறோம், சிமுலேஷன் அப்படிங்கும் போது. அப்போ அந்த சிமுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு அழகா மனசுல பதிஞ்சிருக்குன்னா அந்த கான்செப்டும் நமக்கு என்ன ஆகாது, மறக்கவே மறக்காது. ஸோ பிக்சர் இஸ் வர்த் 1,000 வேர்ட்ஸ் சொன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு வார்த்தைகளால் படிப்பதை விட எவ்வளவு 1000 மடங்கு அதிகமான ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொன்னாலே எலாஸ்டிக் அண்ட் தென் இன்எலாஸ்டிக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தான் பார்க்கலாம். எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தமிழ்ல சொல்றது வந்து மீட்சி சிதறல். சிதறடையக்கூடிய அந்த ஒளிங்கிறது அதனுடைய பவர் எப்படி இருக்கும்? ஒரு பிரிசம்ல நமக்கு வந்துட்டு அது ஸ்கேட்டர் ஆகுதுன்னா அது என்ன ஆகும்? படுகதிரும் விலகுகதிரும் ரெண்டுமே நமக்கு தொடக்கம் மற்றும் அதனுடைய இறுதி ஆற்றல், அதனுடைய சிதறல் எல்லாமே ஒரே மாதிரியான கெப்பாசிட்டியோட இருந்தா அதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் இங்க எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், மீட்சி சிதறல் அப்படின்னு சொல்றோம். மீட்சி சிதறல் என்பது சிதறல் அடையக்கூடிய ஒளிக்கற்றறையினுடைய ஆற்றல் தொடக்கத்திலும் முடிவிலும் சமமாக இருப்பின் அதுதான் மீட்சி சிதறல். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் எலாஸ்டிக் அப்படிங்கிறது அடுத்து நமக்கு ஆப்போசிட்டா பாக்குறது இன்எலாஸ்டிக், மீட்சி அற்ற சிதறல். சோ மீட்சி அற்றன்னு சொல்லும் பொழுது அதனுடைய கான்செப்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது. சிதறடையக்கூடிய ஒளிக்கற்றை தொடக்கம் இறுதி ஆற்றல் ரெண்டுமே எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலா இல்லாம இருக்கும். ஒரு ஒளிக்கற்றை பட்டு சிதறல் அடையுதுன்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த வேவ் லென்த் வேற மாதிரி இருக்கும், இங்க வரக்கூடியது வேவ் லென்த் வேற மாதிரி இருக்கும். அலை நீளமாகட்டும் அல்லது அதிர்வெண்கள் அந்த மாதிரி மாறுபட்டு அதனுடைய ஆற்றல் என்பது மாறுமானால் அதுதான் நம்ம மீட்சி அற்ற சிதறல், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மீட்சி அற்ற சிதறல் அதனுடைய அது எந்த மாதிரியான பார்ட்டிகள் ஒன்னொண்ணுமே ஒரு ஒரு ஒளியினுடைய துகள் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும். சிறிய துகளாக இருக்கும், பெரிய துகளாக இருக்கும். சோ அந்த துகளினுடைய சைஸ் அளவை பொறுத்து நம்ம இப்ப பார்க்க போற இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இந்த 4 நேம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கேட்டரிங்ல ஏதாவது ஒண்ணு முக்கியமா நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது ராலே ஸ்கேட்டரிங், ராலே ஒளிச்சிதறல். ராலே ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளி கற்றை அப்படின்னாலே எங்க இருந்து வருது? நமக்கு சூரியனிடமிருந்து.
சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறது சன் தான். சோ அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் எங்க வரும் சொல்லியிருக்கோம், நம்ம எர்த்துக்கு வருது. சோ எர்த் அப்படின்னு சொல்லும் பொழுது எர்த்ல என்ன இருக்கு, நமக்கு பல வகையான வாயுக்கள் எல்லாமே இருக்கு இல்லையா. சோ அந்த வாயுக்களோ அல்லது அதை தாண்டி பல வகையான அணுக்கள் நமக்கு மூலக்கூறுகள் எல்லாமே இருக்கு. சோ இதெல்லாம் என்ன ஆகும், நமக்கு ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராலே அப்படின்னு சொல்றோம். ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் அப்படிங்கிறது எர்த்ல இருக்கக்கூடிய நமக்கு ஆட்டம்ஸோ மாலிகூல்ஸோ அதனால் நிரப்பப்பட்ட இந்த வாயுவாகப்பட்டது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒளியை சிதறலடைய செய்யும். ஸோ வாட் இஸ் ராலேஸ் scattering law? Scattering law states that the amount of scattering of light is inversely proportional to the fourth power of wavelength. நம்ம விதி என்பதை என்ன பண்ணக்கூடாது, அதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்ல நம்ம மாற்றக்கூடாது. ஒளிக்கதிர் சிதறலடையும் அளவு அதன் அலை நீளத்தின் நான்மடிக்கு எதிர் தகவல் அமையும். ஓகே, சோ இந்த சிதறலினுடைய அளவு நம்ம ராலே அப்படின்னு சொல்லி ராலே விதியை வரையறு அப்படின்னு கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் அதனுடைய கான்செப்ட் எழுதணும், லா எழுதணும், and then அதனுடைய ஃபார்முலா. சோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா. சோ இன்வெர்ஸ்லி proportional to 1/λ4 நான்மடிக்கு எதிர்த்தகவல் இருக்கக்கூடியது. இதுதான் ராலேனுடைய விதியினுடைய நமக்கு ஃபார்முலா. ஓகே, சோ ராலே ஸ்கேட்டரிங்கிறது சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது நம்ம வளிமண்டலத்துல வரும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய அணு மூலக்கூறுகள் இது எல்லாமே அந்த வாயுக்களால் என்ன ஆகும், சிதறலடைய செய்கின்றது. சோ அதான் நம்ம பாக்குற இந்த ராலே விதி அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ இதான் ராலே ஸ்கேட்டரிங். சூரியன்ல இருந்து நமக்கு என்ன வருது, சன்ரேஸ் வருது. என்னது, எர்த், கேசஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் எர்த். சோ இந்த இடத்துல ப்ளூ லைட்டா என்ன ஆகும், நமக்கு இங்க இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் இங்க இருக்கக்கூடிய வாயுக்களால் சிதறல் அடைஞ்சுதான் நமக்கு என்ன ஆகுது, அந்த கலர் மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வருது. சோ அந்த சிதறல் அடக்கூடிய அந்த ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமா, வழியை சுற்றி பல வகையான வாயு மூலக்கூறுகள் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த ஒளியாகப்பட்டது அதனால ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் ராலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு. நெக்ஸ்ட் சூரிய ஒளி வளிமண்டலத்தின் வழியாக போகும் பொழுது அதுல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு வண்ணத்திற்கும் கலருக்குமே அதனுடைய வேவ் லென்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அப்போ குறைந்த அலைநீளம் அப்படிங்கிறது என்னது, நீல நிறம். சோ குறைந்த அலைநீளம் வேவ் லென்த் என்ன ஆயிருக்கு, நமக்கு குறைஞ்சிருக்கு. சோ குறைந்த அலைநீளம் என்ன கலர்ல இருக்கு, நீல கலர்ல, ப்ளூ கலர்ல. ஓகே, சோ ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது வேவ் லென்த் குறைவா, ஆனா அதிகமாக வேவ்ல இருக்கக்கூடிய ரெட் கலரை விட அதிகமாக நமக்கு என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது. சோ அதிகமான அலைநீளம் அப்படின்னு சொன்னா ரெட் கலர். சோ இதனாலதான் நமக்கு என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகி ப்ளூ கலராக நமக்கு மாற்றம் அடைகிறது. சோ இந்த ஏன் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது, இந்த கேள்வி உங்களுக்கு அடிக்கடி நம்ம எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ சூரிய ஒளி நம்ம பூமியில வளிமண்டலத்துல வரும் பொழுது குறைஞ்ச அலைநீள இருக்கக்கூடிய நீல நிறம் அதிகமாக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறலடையும் காரணத்தினால் நமக்கு இந்த ஸ்கை வானம் ப்ளூ நமக்கு கலரா தெரியுது. சன்லைட் பாசஸ் த்ரூ த அட்மாஸ்பியர், ப்ளூ கலர் இஸ் ஸ்கேட்டர்ட் டு எ கிரேட்டர் and they extract the red color. So longer wavelength இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் ப்ளூ கலர், குறைவான வேவ்லென்த் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரால என்ன ஆகுது, மாறி அந்த இடத்துல ஸ்கேட்டரிங்கிற ப்ராசஸ் நடக்குது. ஸோ the scattering causes the sky to appear in blue color. Okay, so இங்க நமக்கு இந்த வேவ் லென்த் மாறுபாடு காரணமாக என்ன ஆகுது, அதிகமாக அலைநீளம் இருக்கக்கூடியது நமக்கு என்னவா மாறுது,
ஸ்கேட்டர் ஆகும்பொழுது குறைந்த அலைநீளம் ப்ளூ கலராக வருது. சோ அதனாலதான் நமக்கு ஸ்கை இன் ப்ளூ கலர். ஏன் நமக்கு வானம் நீல நிறமாக தோன்றுகிறது அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுவே நமக்கு சன்ரைஸ் சன்செட்ல நமக்கு என்ன ஆகும், அந்த சேஞ்சஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ மார்னிங் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஈவினிங் ரெண்டுமே சூரிய ஒளி நடுவுல நமக்கு மிட்டேல இருக்கிறத காட்டிலும் அதிக தொலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த ப்ளூ கலர் முழுவதும் நமக்கு என்ன ஆகும், ஸ்கேட்டர் ஆகி குறைந்த சிதறல் அடைந்த சிவப்பு நிற ஒளி. சோ சன் நமக்கு வந்துட்டு மார்னிங்லயும் ஈவினிங்லயும் இருக்கிறத விட நமக்கு நண்பகல்ல இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் எதனால, சூரிய உதயத்தும் போதும் சரி மறைவின் போதும், சன்ரைஸ் போதும் சரி சன்செட்டும் போது சன்லைட்டுங்கிறது அந்த நடுவுல இருக்கக்கூடிய ஆஃப்டர்நூன் செஷன்ல என்ன ஆகும், அதிகமாக தொலைவு, அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த டயத்துல, மிட்டே. சோ மதிய நேரத்துல நமக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகம் இருக்கும். சோ அதனாலதான் அந்த டயத்துல நமக்கு என்ன தெரியுது, அதனுடைய சிதறல் மாற்றம் அடைந்து ரெட் கலர்ல நமக்கு தெரியும். ஓகே, சோ ரெண்டு கான்செப்ட், வை த ஸ்கை இஸ் இன் ப்ளூ கலர் அண்ட் தென் சன்ரைஸ் சன்செட்டை விட நண்பகல்ல அதனுடைய நிறமாற்றம் எதனாலன்னா அது ரொம்ப தூரம் வரதுனால அந்த சிதறல் அடையக்கூடிய தன்மை, ஸ்கேட்டரிங் கெப்பாசிட்டி நமக்கு குறையறதுனால அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது வந்து மீ ஸ்கேட்டரிங். மீ ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். மீ ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் மீ ஸ்கேட்டரிங் எதனை பொறுத்து நமக்கு அமையுது அப்படின்னு சொன்னா, அந்த எந்த ஒரு சின்ன துகள் இருக்கோ அதனுடைய டயாமீட்டரை பொறுத்து வரும். சோ டயாமீட்டர்ங்கிறது அந்த துகளினுடைய விட்டத்தினுடைய அளவு. சோ நமக்கு ஒவ்வொரு துகளும் சிதறல் அடைஞ்சுதான் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஸ்கேட்டரிங் ப்ராசஸே வருது. அப்ப ஒளிச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய துகளினுடைய விட்டம், அந்த நமக்கு வந்துட்டு படுகதிர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து விலகு கதிர் இருக்கு இல்லையா. ஒளிச்சிதறல் ஏற்படுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட் லைட்டினுடைய ஒரு வேவ் லென்த் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு அது பட்டு என்ன ஆகுது, விலகி நமக்கு வந்துட்டு வரும் பொழுது அதனுடைய அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அதிகமாக இருக்கும் பொழுதுதான் இந்த மீ ஸ்கேட்டரிங், மீ ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. படுகதிர்ல இருக்கக்கூடிய அலைநீளத்திற்கு சமமா இருக்கணும், இல்ல அதிகமாக இருக்கும் பொழுது அதுல வரக்கூடிய ஒளிச்சிதறல் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், மீ ஒளிச்சிதறல் அப்படின்னு சொன்னா. இது எதனால வருது அப்படின்னு சொன்னா, நமக்கு இங்க மேல இருக்கக்கூடிய ஸ்கை பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழ் பகுதியில நமக்கு அடுத்து நமக்கு வந்து ஒரு மண்டலமாக இருக்கும் இல்லைங்களா. சோ அதுக்கு வளிமண்டலத்துல அடுத்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்னெல்லாம் இருக்கும், நமக்கு எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்லதான் கீழே எர்த் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய நம்ம வந்து சின்ன சின்ன துகள்களாக தூசி, கோப்பை அண்ட் தென் வாட்டர் மாலிகூல்ஸ், சின்ன நீர் துளிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால நமக்கு அந்த ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அந்த ஒளிச்சிதறல் தான் நம்ம மீ அப்படின்னு சொல்லுவோம். மீ ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது இதுதான் பாருங்க. இங்கிருந்து வரக்கூடிய சன்லைட்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் ஆகப்பட்டது எர்த்ல இருக்கக்கூடிய இந்த மேகங்கள்ல எல்லாம் என்ன இருக்கும், நிறைய தூசி, புகை, மேகத்துல இருக்கக்கூடிய நீர் துளிகள், இதனால அங்க இருக்கக்கூடிய துகள்களால் சிதறல் ஏற்படக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம், மீ ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. சோ வாட் இஸ் ராலேங்கிறது நமக்கு வந்து என்னது, சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் உள்ள வரக்கூடிய அந்த நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய கேஸ், அந்த நாட்ட மாலிகூல்ஸ்னால சிதறல் அடையக்கூடியது. அடுத்தது மீ ஸ்கேட்டரிங் சொன்னா இங்க இருக்கக்கூடிய நீர் துளிகள், தூசி, புகையினால நமக்கு சிதறல் அடையக்கூடிய ஒரு தன்மை. ஓகே, சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஆல்ரெடி நம்ம இத சொல்யூஷன் லெசன்ல கூட பார்த்திருக்கோம். இந்த டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பாக்குறது டிண்டால் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது தான். நமக்கு டிண்டால் ஸ்கேட்டரிங்கிறது சூரிய ஒளிக்கற்றை என்ன ஆகும், தூசி நிறைந்த ஒரு ரூம்குள்ள வரும்பொழுது என்ன ஆகும், நமக்கு
ஜன்னல் காலையில விடிஞ்சு ஒரு 9-10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல சூரிய ஒளி ஒரு சின்ன ஜன்னலினுடைய ஹோல் வழியாக நமக்கு வருது இல்லையா? அப்ப அங்க ஒரு தூசி ஆகப்பட்டது நேரா அப்படி உள்ள நுழையிற மாதிரி நமக்கு தெரியும். சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் நமக்கு அந்த ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக அந்த ஒளிக்கற்றை வரும்பொழுது அந்த அதனுடைய வே நமக்கு கரெக்டா புரியும். இதுதான் நமக்கு விண்டோ அப்படின்னு சொன்னா அந்த விண்டோல இருந்து வரக்கூடிய அந்த சன்லைட் அந்த ஹோல்ஸ் வழியா நமக்கு என்ன ஆகும்? அது வரக்கூடிய பாத் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். சோ அந்த அங்க என்ன ஆகுது? அந்த லைட் அப்படிங்கிறது ஸ்கேன் வரதுனால நமக்கு அந்த இடத்துல தெளிவாக தெரிகிறது. இது எந்த இடத்துல நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா என்ன மாதிரி சொல்யூஷன்ல நம்ம பார்க்கும்போது 3 வகையான சொல்யூஷன் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இது என்னது? நார்மலான சொல்யூஷன். சோ அது தெரியல. இது கொலாய்டு சொல்யூஷன் போது தூசி நிறைந்து இருக்கக்கூடிய பகுதி. அப்ப அந்த மாவு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒளியாகப்பட்டது. இந்த இடத்துல எல்லோ கலர் நம்மளால விசிபிளா தெரியல. பட் இது பால். அப்போ என்ன ஆகும்? கூழ்ம கரைசல்ல இருக்கக்கூடிய துகள்களால் அந்த ஒளியாகப்பட்டது சிதறல் அடிக்கப்பட்டு இந்த பீக்கர்ல நமக்கு என்ன ஆகுது? அந்த லைட் பாஸ் ஆகிறது தெரியுது. சோ திஸ் இஸ் டிண்டால் ஸ்கேட்டரிங். சோ டாலே மீ அண்ட் தென் டிண்டால் மூணுக்குமே நம்ம விஷுவலா என்ன பண்ணிருக்கோம்? பிக்சர்ங்கிறது பார்த்துக்கோம். சோ அதனால நமக்கு கிளியரா இந்த கான்செப்ட் கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ராமன் ஸ்கேட்டரிங். சோ ராமன் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கேட்டரிங். ஏன்னா ராமன் விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ராமன் விளைவு என்றால் என்ன? சோ இந்த ஒரு கேள்வி நமக்கு எக்ஸாமினேஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இது ராமனினுடைய விளைவு என்றால் என்ன? ராமன் ஒளிச்சிதறல். வாயு அல்லது திரவம் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக ஒளி என்பது எளிதாக புகும். இதே சாலிட்ல போகுமா? கண்டிப்பா சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மரக்கட்டைக்குள்ளார நம்ம லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒளி என்பது நமக்கு எவ்வாறு சிதறடைகிறது இருக்கும். சோ வாயு அல்லது நமக்கு வந்துட்டு திரவமா இருந்தா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகுலர் உள்ள போய் நமக்கு எப்படி ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு தெரியும். அப்ப சிதறடைந்த கதிர் படுகதிரினுடைய அதிர்வெண்ணை தவிர புதுசு. இப்ப ஒரு இடத்துல உள்ள போகுது, தண்ணியில பட்டு ஒளியாகப்பட்டது என்ன ஆகும்? சிதறல் அடைஞ்சு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இங்க வரக்கூடிய அந்த ஒரு கதிரினுடைய அதிர்வெண்ணை நமக்கு உள்ள போய் வெளியில வரும்பொழுது இன்னும் புதிய அதிர்வெண் கொண்ட ஒரு அலைகளாக நமக்கு மாற்றம் அடையும். சோ இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தான் இந்த ராமன் ஸ்கேட்டரிங். ஒளிக்கதிர் ஒரு லிக்விட்ல உள்ள போகும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ், சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இங்க இருக்கும் இல்லைங்களா? அந்த திண்ம துகளால என்ன ஆகுது? நமக்கு அதுல ரியாக்ட் பண்றதுனால அதனுடைய வேவ் லென்த் என்ன ஆகும்? கண்டிப்பாக மாறுபடும். அந்த மாதிரி மாறக்கூடிய அந்த ஒரு இதேதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டட் contains some additional frequencies other than that the incident frequency that is called as Raman scattering. So Raman scattering அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு interaction of light ray with the particles of pure liquids or transparent liquids. So அதனுடைய wave length change ஆகிறது. So change of வேவ் லென்த் இந்த ஒரு கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு விதியையும் முழுசா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அதனுடைய கான்செப்ட் என்ன? ராலேனா உள்ள வந்து என்ன ஆகும்? மேல இருக்கக்கூடிய துகள் வாயுக்களால சிதறல் அடையுது. மீன் ஸ்கேட்டரிங் புகையினால வருது. டிண்டால் ஸ்கேட்டரிங் கூழ்ம கரைசலுக்குள்ள போகும்போது மட்டும். ராமன் ஸ்கேட்டரிங்கிறது சேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த். எங்க சேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்? நமக்கு எந்த இடத்துல? இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்தது நமக்கு அதுல இருந்து பாட்டு வெளில வரும்பொழுது அதனால வரக்கூடிய அந்த சேஞ்ச் நமக்கு ஸ்கேட்டர் ஆகி வரக்கூடிய அந்த ஒரு ரேஸ்ல வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக மாறுபடும். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இங்க ராமன் ஸ்கேட்டரிங் சொல்லியிருக்கோம். ஓகே. சோ ஒளி கதிர்ங்கிறது தூய திரவத்துல போகும்போது உள்ள இருக்கக்கூடிய திண்மங்களுடைய துகள்னால நமக்கு ரியாக்ட் பண்ணும் பொழுது படுகதிரினுடைய அலைநீளம் அதனுடைய அதிர்வெண் மாற்றம் எல்லாமே என்ன சொல்றோம்? ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே.
படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண் கொண்ட ஒரு நிறமாலையும் வரலாம். அந்த மாதிரி வர்றதுதான் நம்ம என்ன சொல்லி இப்போ ராலே லைன்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, இதுலயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ராலேவும் வரும், ராமனும் வரும் பாருங்க. நான் உங்களுக்கு அந்த பிக்சர் ஷோ பண்றேன். சோ ராலே அண்ட் தென் ராமன் ரெண்டுமே ஏன்னா அது ஒரே இடத்துல படுகதிர்ல இருந்து வரக்கூடிய அதே மாதிரி லைட் ஸ்ட்ரெயிட்டா போகுது அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்லலாம், ராலே வரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே இது சேஞ்ச் ஆகி போகுதுன்னு சொன்னா இது ராமன் விளைவு. அதனுடைய அலை நீளம் என்பது மாறுபடுகிறது இல்லையா, அது நம்ம ராமன் விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை சேஞ்ச் பேஸா பாக்குறது நம்ம சேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு சிமுலேஷன் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததும் இது நார்மலா வரக்கூடிய ரெஃப்ராக்ஷன் எப்படி ஒரு ப்ரிசத்துல நம்ம அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அது ஒரு டிஃப்ரெண்ட். இதுல பாருங்க, ஒரு முப்பட்டக கண்ணாடிக்குள்ளார ஒளிக்கதிராக படும் பொழுது என்ன ஆகுது, அந்த ப்ரிசத்துல அந்த விஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு விளைவு நமக்கு வருது இல்லையா, வானவிதையினுடைய வண்ணம் எல்லாம் கிடைக்குது. அந்த ஒளியாகப்பட்டது இந்த கண்ணாடி முப்பட்டக கண்ணாடியில பட்டு எதிரொலிச்சு நமக்கு வருது. ஓகே, சோ இப்போ இதுல ப்ரிசம் 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதுல ப்ரிசம் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது நமக்கு என்னென்ன மாற்றம் வருது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நமக்கு 44 டிகிரி. அண்ட் தென் இதுல பாருங்க, நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆங்கிள் எப்படி சேஞ்ச் ஆகுது, 48 டிகிரி, 51 டிகிரி. அந்த நமக்கு படுகதிரும் அதுல இருந்து பட்டு வெளியில வரக்கூடிய ஒளிக்கதிர் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்ம ப்ரொடெக்டரை வச்சு பார்க்கும் பொழுதும் அந்த இன்சிடென்ட் ரே அது தவிர அதை பட்டு வெளியில வரும்போது அதுல இருந்து வர ரேயும் நமக்கு எப்படி மாறுபடுகிறது அப்படிங்கறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? டிஸ்போஸ் வெளியில வரும் பொழுது எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதனுடைய ரிசல்ட் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் நமக்கு எப்படி இருக்கு. இதுதான் நமக்கு இன்சிடென்ட் ரே, இது எமர்ஜென்ட் ஆகக்கூடியது, வெளியில வரக்கூடிய ரே. ஒவ்வொன்றினுடைய ரேடியஸ் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுல ப்ரிசம் 2. ஸோ இந்த ப்ரிசம்ல நமக்கு வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு, ஒவ்வொரு ப்ரிசம்க்கும் ஒரு ஒரு மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனுடைய ஆங்கிள் அப்படிங்கிறதும் நமக்கு டிஃபர் ஆகும். சரிங்களா? சோ இதனுடைய ரிசல்ட் பார்க்கும் பொழுது அதுல வேற மாதிரி இருக்கும் பாருங்க. ப்ரிசம் 3 அதனுடைய கலர் நமக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க. கலர் சேஞ்ச் ஆகும் பொழுதும் அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 35 டிகிரி அப்படிங்கும் போது அப்ப இன்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன சேஞ்சஸ் வருது. ஸோ ப்ரொடெக்டர் எப்படி இதுல இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் வருதுன்னு. ரிசல்ட் இஸ் angle of deviation is refractive index of the prism is 1.61 அப்படிங்கிற ரேஞ்ச். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒரு மாதிரி. இது 5th. ஸோ பாருங்க, இதுல வரக்கூடிய ஒவ்வொரு ரே எப்படி பட்டு நமக்கு வெளில போகுது. ஜென்ரலா நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு முப்பட்டக கண்ணாடிக்குள்ளார போகும்பொழுது எப்படி ஒளிக்கதிர் பட்டு வெளியில வருதுன்னு. ஆனா தனியா பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு ப்ரிசமாக தனியா நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பும் போது அந்த ரேஸ் எவ்வாறு வருது, ஆங்கிள் நமக்கு கரெக்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்,
இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொன்றிலும் பிரிசம் 1 பிரிசம் 2 ஒரே ஒரு ஒளிக்கதிர் படும் பொழுது எவ்வாறு இருக்கும், 2 ஒளிக்கதிர் படும் பொழுது எவ்வாறு இருக்கு, அந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக இதுல தெரியுது. ஸோ இப்போ நமக்கு ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் பிரிசம்ல எப்படி பட்டு வெளியில வருது, அதனுடைய ஆங்கிள் எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்ப பாருங்க, இப்படிதானே பட்டு நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல எமர்ஜ் ஆகி வெளியில வருது இல்லைங்களா. சோ இந்த மாதிரி பட்டு வெளியில வரும்பொழுது அதற்கு இணையாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்ப இந்த ராலேன்னு சொன்னோம். ராலே அப்படிங்கும் போது அதே அலைநீளத்தோட போகும்பொழுது என்ன ஆகும், இதுதான் நமக்கு ராலே ரேஸ்ன்னு சொல்றோம். சோ இப்படி பட்டு வேற வேற அலைநீளங்கள் மாறுது, அதிர்வெண் மாறுதுன்னு சொல்லும் பொழுது இது ராமன் விளைவுன்னு எடுத்துக்கலாம். அதுதான் ஒரு ஒளிக்கற்றையாகப்பட்டது பட்டு வெளியில வரக்கூடிய பொழுது அதனுடைய அதிர்வெண் அலைநீளங்கள்ல மாற்றம் எவ்வாறு இருக்கும், இல்லாமல் இருக்கக்கூடியது என்ன, இது ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய லைன். சோ இது ஸ்கேட்டராய் வெளியில வரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதுல வீட்டுல நீங்க படிச்சுட்டு வாங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது, இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் உடைய நமக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் என்ன யூனிட் பார்த்தோம், இயக்கம், லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இதுல ஒரு 10 வினாக்கள் நம்ம இதுல கேட்டிருக்கோம், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், ஜூல், நியூட்டன், வாட். திசையின் எஸ்ஐ அலகு என்ன, ஜூல், நியூட்டன், வாட். சோ இதுதான் இந்த 3 ஆப்ஷன். இதுல ரைட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. Second question, Newton's first law of motion is also known as the law of action and reaction, inertia, momentum. நியூட்டனின் முதல் இயக்க விதி என்ன விதி என்றும் அழைக்கப்படுகிறது, செயல் எதிர்வினை, நிலைம விதி, குந்தம். நம்ம 3 லாஸ பத்தியுமே படிச்சிருந்தோம் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் லாவினுடைய இன்னொரு பேர் என்ன, இன்னொரு விதி என்ன விதின்னு நம்ம சொல்லலாங்கிறதுதான். Mathematical form of Newton's second law of motion. Formula: F is equal to m plus a, F is equal to m by a, F is equal to ma. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியின் கணித வடிவம். ஃபார்முலா என்ன, அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் என்ன, செகண்ட் லாவினுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். When a force acts for a very short duration, it is called impulse, power, work. ஒரு விசை மிக குறுகிய காலத்திற்கு செயல்படும் போது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது, கணத்தாக்கு, திறன், வேலை. சோ ரொம்ப சீக்கிரமா நடக்கக்கூடிய ஒரு சின்ன விசைய என்ன சொல்லுவோம், ஷார்ட் டியூரேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு விசை. Fifth question, what is the SI unit of impulse? NS, NM, J. கணத்தாக்கு விதி படிச்சோம் இல்லைங்களா. கணத்தாக்கினுடைய SI அலகு என்னது, NS, NM, J. What is the SI unit of impulse? Sixth question, when a person standing in a lift accelerating upwards, their apparent weight increases, decreases, remains the same. ஒரு லிப்ட் கான்செப்ட் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த கான்செப்ட்ல லிப்ட் மேல நோக்கி போகும் பொழுது ஒருத்தருடைய தோற்ற எடை என்பது அதிகரிக்குமா, குறையுமா, அப்படியே இருக்குமா. லிப்ட்ல போகும்போது நம்முடைய வெயிட் மாறுபாடு என்னன்னு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த கான்செப்ட்ல இருந்து வந்த கொஸ்டின் தான் இது. புவியில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன, கிராவிடேஷன் 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், 98 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், 0.98 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். Acceleration due to gravity on Earth is approximately. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு கண்டிப்பா இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், அந்த சம்லாம் கூட பார்த்தோம். When a cricket player catches a fast moving ball, he pulls his hand backward, increases the impulse, decreases the impulse, increase the time of impulse.
அந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க வேகமா வர பந்தை பிடிக்கும் போது ஏன் கைய பின்னாடி கொண்டு போறாங்க? கனத்தாக்க அதிகரிக்கவா, குறைப்பதற்கா, அல்லது மோதல் காலத்தை அதிகரிப்பதற்கா? எதனால கைய பின்னோக்கி கொண்டு வராங்க? எடையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம், நியூட்டன், கிராம். இதெல்லாம் நம்ம எல்லாமே பிராக்டிக்கல் லைஃப்ல பாக்குறதுதான். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட்? கிலோகிராம், நியூட்டன், கிராம். லாஸ்ட் கொஸ்டின். திசை, நிறை மற்றும் முடுக்கம் ஆகியவற்றை தொடர்புபடுத்தக்கூடிய விதி. முதல் விதியா, இரண்டாம் விதியா, மூன்றாம் விதியா? நியூட்டன்ஸ் லா ரிலேட்ஸ் ஃபோர்ஸ், மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. சோ நம்ம அந்த பாடத்துல 3 விதிகள் பார்த்திருக்கோம். கனத்தாக்கு விசை, மீதி நிறைய கான்செப்ட் ஒவ்வொன்றுக்குமே நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் என்ன பண்ணிருக்கோம், எதெல்லாம் நமக்கு முக்கியமான ஒரு கான்செப்டோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். சோ இத நீங்க கண்டிப்பா எல்லாருமே கரெக்டா எழுதி ஃபுல் மார்க்ஸ் செக்யூர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாமினேஷன் வரும்பொழுது ரொம்ப யூஸ் ஆகும். நீங்க கரெக்டா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த டயத்துல நமக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.